திமுக மீதான மக்களின் எதிர்பார்ப்பை காப்பாற்ற கடினமாக உழைக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் திமுகவில் புதிதாக 77 லட்சம் பேர் இணைந்துள்ளனர் என்றும் கூறினார். தொண்டர்களின் உற்சாக குரலே என்னை புதுப்பிக்கிறது. எதிரே எத்தனை பேர் என்று கணக்கு பார்க்காமல் மோதி பார்க்கச் சொல்கிறது. தொண்டர்களின் நெடுநாள் கனவை நிறைவேற்ற எனக்குள் புது ரத்தம் பாய துவங்கியுள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பாமகவின் நிகழ்காலமும் எதிர்காலமும் நான்தான். போர்க்குணமுள்ள சிங்கத்தின் கால்களும் பழுதுபடாது, அதன் சீற்றமும் குறையாது, மக்களுக்காக கொடுக்கும் அதன் கர்ஜனையும் மாறாது என்றும் தெரிவித்துள்ளார். அப்பா ராமதாசுடனான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் புதிய கட்சி துவங்கும் முடிவுக்கு அன்புமணி வந்துள்ளார். அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி என பெயர் வைத்து தனித்து இயங்கலாம் என சிலர் கொடுத்த யோசனையையும் அன்புமணி தீவிரமாக பரிசீலித்து வருகிறார். சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் கேட்டு வருகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ரேஸில் யாராலும் பிடிக்க முடியாத தூரத்தில் முதலிடத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி உரிமையை பறிக்கும் வேலைகளை மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். வெற்றி விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போது சாரிமா மாடல் சர்க்காராக மாறிவிட்டது. இந்த அரசு ஆட்சியை விட்டு போவதற்குள் நீங்கள் செய்த தப்பிற்கு எல்லாம் பரிகாரமாக சட்டம் ஒழுங்கை சரி செய்தே ஆக வேண்டும் என சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பேசினார். சட்டம் ஒழுங்கை சரி செய்யாவிட்டால் மக்களோடு மக்களாக ஒன்றாக நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். தவேக சார்பில் அதற்கான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் என்றும் கூறினார். திருபுவனம் கோயில் காவலாளி அஜித் கொலைக்கு நீதி கேட்டு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்த தவேக தலைவர் விஜய் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக சாடினார். எல்லாவற்றுக்கும் கோர்ட் தலையிட்டுதான் கேள்வி கேட்க வேண்டும் என்றார். நீங்கள் எதற்கு சார்? நீங்கள் உட்கார்ந்திருக்கும் முதல்வர் பதவி எதற்கு என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பாவடிவில் இருக்கைகளை அமைப்போம் என்பதெல்லாம் கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ எப்படி ஓடும் என்பதற்கு இணையான நகைச்சுவையாகவே அமையும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். பாவடிவில் இருக்கைகளை அமைப்பது இருக்கட்டும், முதலில் வகுப்பறைகளும் ஆசிரியர்களும் இருப்பதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசை அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ராஜ்யசபா நியமன எம்பிக்களாக உஜ்வால் நிகம், ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, சதானந்தன் மாஸ்டர், மீனாட்சி ஜெயின் ஆகிய 4 பேரை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நியமித்தார். பீகார் தலைநகர் பாட்னாவில் பாரதிய ஜனதா தலைவர் சுரேந்திர கேவத் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த ஒரு வாரத்தில் 2வது பாரதிய ஜனதா தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இதுவாகும். கடந்த ஜூலை 6ஆம் தேதி தலைநகர் பாட்னாவில் பிரபல தொழிலதிபரும் பாரதிய ஜனதா பிரமுகருமான கோபால் கெம்கா வீட்டு வாசலில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தங்கள் முகாம் மீது இந்திய ராணுவம் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது என உல்ஃபா பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் அமைப்பின் முக்கிய தளபதியாக விளங்கிய நயான் மேத்தி என்ற நயன் அசோம் உயிரிழந்தார். மேலும் 19 பேர் காயமடைந்தனர் என்றும் தெரிவித்தது. ஆனால் அப்படி தாக்குதல் நடந்ததாக தகவல் ஏதும் இல்லை என இந்திய ராணுவம் மறுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவிலிருந்து பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் சென்ற கார் தப்பியது. இதனால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து களம் காணும் பாரதிய ஜனதா 40 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இதில் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு வைத்துள்ளது. இதற்கு முதற்கட்டமாக பூத் கமிட்டிகள் பலப்படுத்தப்பட உள்ளன. ஏற்கனவே 50,000 பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது. இந்த ஆய்வு முதற்கட்டமாக கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய லோக்சபா தொகுதிகளில் 3 நாட்கள் நடக்கிறது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், இயக்குநர் திரு விக்ரம் ஆகியோர் கோட்டா சீனிவாஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் மாணவர்களின் திறமையை வேட்டையாடும் மையங்களாக உள்ளன என்று துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கடுமையாக சாடியுள்ளார். புற்றீசல் போல பெருகி வரும் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் பெற்றோர்களிடமிருந்து அதிகப்படியான கட்டணங்களை பெற்று செய்தித்தாள்களிலும் விளம்பர பலகைகளிலும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு மாணவர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தால் பாதித்த குடும்பங்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலைக்கான உத்தரவு கடிதங்களை ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா வழங்கினார். துபாய்க்கு செல்லவிருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் 10 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானதால் மும்பை விமான நிலையத்தில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
அப்போது இருந்த கஷ்டம் போல் எந்த காலத்திலும் அரசாங்கத்திற்கு கஷ்டம் வந்ததில்லை என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். ஒருபுறம் கடந்த அதிமுகவின் நிர்வாகம் சரியில்லாத காரணத்தால் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. மற்றொரு புறம் கொரோனா வந்தது. 2 ஆண்டுகள் அதற்காகவே செலவு செய்ய வேண்டியதாகிவிட்டது என கூறினார். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக 2.5% வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. வரும் தேர்தலில் வாக்குகள் சிதறினால் பாஜ வந்துவிடும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் தெரிவித்தார். கட்சியினர் எக்காரணம் கொண்டும் வாக்குகள் சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் மட்டுமே 1400 கோடி ரூபாய் நிதி உபயதாரர்கள் மூலம் பெறப்பட்டு கோயில் திருப்பணிகள் நடைபெற்றுள்ளது என இந்து சமய அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் உபயதாரர்கள் நிதியை கோயில் திருப்பணிகளுக்கு பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் அருகே டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட விபத்து குறித்து உயர்நிலை விசாரணை நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது சாதாரண தீ விபத்து அல்ல, டீசல் ரசாயனம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என கூறியுள்ளார். மக்களின் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுகிறது, எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. அதை காப்பாற்ற நாம் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என சென்னையில் நடந்த உடன்பிறப்பே வா கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். வெற்றியை ஈட்ட அயராது உழைக்க வேண்டும். திமுக இடையூறுகள் அவதூறுகள் எதுவாயினும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது என்றும் கூறினார். வன்னியருக்கு மீண்டும் பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு வழங்குவார். அதனால் அவருடன் தான் கூட்டணி என்று மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் தெரிவித்தார். பழனிசாமி பாமகவுக்கும் வன்னியருக்கும் பெருமை சேர்த்த வரலாறு உள்ளது என்றும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அரசை கேட்டுக் கொண்டார். 2026 மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆயில் ஏற்றிக் கொண்டு சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே சென்றபோது திடீரென தீ பற்றியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அரக்கோணத்திலிருந்து சென்னை வரும் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தமிழில் சாமி படத்தில் வில்லனாக அறிமுகமான நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 83. ஆந்திராவைச் சேர்ந்த கோட்டா சீனிவாச ராவ் நடிகர், பாடகர், டப்பிங் கலைஞர் என பல்வேறு திறன்களை கொண்டவர். 750 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். சீனிவாசராவ் மறைவிற்கு திரையுலகினர் உட்பட பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்தனர். நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் நிதி நிறுவனங்களுக்கு எதிராக தாக்கலான மனுவுக்கு தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. பாதிக்கப்பட்டோருக்கு விரைந்து நிவாரணம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு பாராட்டுகள். உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி புகழேந்தி கூறினார். திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள சிபிஐ விசாரணை அதிகாரியாக டில்லி டிஎஸ்பி மோஹித்குமாரை நியமித்துள்ளது. இவர் நாளை தென்மண்டல சிபிஐ எஸ்பி சந்தோஷ்குமார், தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா, சிவகங்கை எஸ்பி சந்தீஷ் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்துகிறார். மேலும் ஏற்கனவே விசாரணை நடத்திய மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷிடம் வழக்கு ஆவணங்களை பெற்று விசாரணையை துவக்கவுள்ளார். கேரளாவைப் போலவே தமிழகத்திலும் வாய்ப்பு உள்ள பள்ளிகளில் ப வடிவில் மாணவர்களின் இருக்கை வரிசையை மாற்றி அமைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை பலர் குறை கூறினர். இதனால் உத்தரவு பிறப்பித்த அதே நாளிலேயே ப வடிவில் மாற்றி அமைத்த திட்டத்தை நிறுத்தி வைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வல்லுநர்களிடம் உரிய ஆலோசனை பெற்று ஒரு வாரத்தில் முடிவறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் பயணிகள் வசதிக்காக திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. பயணிகளுக்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவசர உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரலில் இருந்து புறநகர் செல்லும் மின்சார ரயில்கள் ஆவடி வரை மட்டுமே இயக்கப்பட்டன. மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் உள்ள மடைக்கருப்பர் கோயில் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் மீன்பிடி விழாவில் கலந்து கொண்டனர். ஜிலேபி, குரவை, விரால், கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. அஜித்குமார் மரணம் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புலன் விசாரணை நடந்துள்ளது என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. அவர்கள் விசாரணை செய்து என்ன நடந்திருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்கள். இதில் தவறு செய்த காவலர்கள், காவல் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். காவல் நிலைய மரணங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் நோக்கம். இதையேதான் தமிழக முதல்வர்களும் திரும்ப திரும்ப கூறி வருகின்றனர்.
அரசன் தோட்டத்தேரு பகுதியில் கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 28,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 20,000 கனஅடியாக குறைந்தது. இதனால் 17 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை சாக்கை வீரசேகர உமையாம்பிகை கோயில் ஆணி விழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரியா விடையுடன் வீரசேகரர் உமையாம்பிகை தனித்தனியாக பெரிய தேர்களில் எழுந்தருளினர். விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் தனித்தனியாக சிறிய தேர்களில் எழுந்தருளினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மரக்கட்டா கிராமத்தில் யானை மனித மோதலை தடுக்க விழிப்புணர்வு கலந்துரையாடல் கூட்டம் நடந்தது. இதில் மனித விலங்கு மோதல்களை தடுக்க செய்யப்படும் திட்டங்கள் குறித்து வனத்துறை அலுவலர்கள் விளக்கினர். சோலார் வேலி, யானை அகழிகள் மற்றும் இதர களப்பணிகள் மூலம் எவ்வாறு விலங்குகளை ஊருக்குள் வராமல் தடுக்கலாம் என ஆலோசனை வழங்கப்பட்டது. திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் காலையிலேயே அங்கு குவிந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போலீசார் 20 நிபந்தனைகள் உட்பட கடும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் ட்ரம்ஸ் கே சிவமணி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரிக்கிறது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் ஏராளமாக காணப்பட்டது. காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சரக்கு ரயில் தீ விபத்தை தொடர்ந்து திருப்பதி டு சென்னை, மும்பை டு சென்னை சென்ட்ரல், லோக்மானிய திலக் டு காரைக்கால் ரயில்கள் கூடூர் வழியாக இயக்கம். அகமதாபாத் டு சென்ட்ரல், லோக்மானிய திலக் டு சென்ட்ரல் விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தடிக்கல் கிராமத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையை 15க்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் வனப்பகுதிக்கு விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். திடீரென அந்த ஒற்றை காட்டு யானை வேட்டை தடுப்பு காவலர் நீலகண்டன் என்பவரை மிதித்தது. அவருக்கு வயது 29. இதில் அவர் படுகாயமடைந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடந்தது. 53 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு, கிடாய் வழங்கப்பட்டது. உதகை படகு இல்லத்தில் வார விடுமுறையை முன்னிட்டும் கோடை வெப்பம் குறையாததாலும் டூரிஸ்டுகளின் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. படகு சவாரி செய்ய நீண்ட வரிசையில் நின்று சவாரி செய்து மகிழ்ந்தனர். செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி கலெக்டர் ஆபீஸ் சாலையிலிருந்து புதுமந்து செல்லும் சாலையில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிக்குள் இன்று காலை கரடி ஒன்று உணவு தேடி உலா வந்தது. இதனை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 15, 16, 17, 18 மற்றும் 19 ஆகிய 5 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அவர்களின் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் உள்ள ஆட்டுத் தொழுவத்தில் திடீரென தீப்பிடித்தது. விபத்து காரணமாக ஆட்டுத் தொழுவத்தில் இருந்த 12 ஆடுகள், கோழிகள் தீயில் கருகி இறந்தன. போலீசார் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் ரயில்வே நிலையம் அருகே சரக்கு ரயில் சக்கரம் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தது. இந்த நிலையில் பெங்களூரு, கேரளா, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் ரயில்கள் அனைத்தும் காட்பாடி நிறுத்தப்பட்டது. பயணிகள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் மூலம் இலவசமாக மற்ற ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த மேட்டுக்குண்டத்தூர் பகுதியில் உள்ள குளத்தில் குளிக்க 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி இறந்தனர். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின்படி தீயணைப்புத் துறையினர் நீரில் மூழ்கிய 3 உடலையும் மீட்டனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பானாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தஞ்சையை அடுத்த விளார் சாலை பர்மா காலனியில் அருள்மிகு அங்காள முனீஸ்வரர் கோவில் சுமார் 57 அடி அளவில் பல லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இக்கோவிலில் நிறுவுவதற்கு சுமார் 27 அடி உயரமுடைய புதிய அரிவாள் செய்யப்பட்டு இன்று கோவிலில் நிறுவப்பட்டது. நெய்வேலி ஆற்றில் சாயக்கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். பெண்கள் கும்மி அடித்தும் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் பங்கேற்றனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். வேலூரில் பாலாறு பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஊர்கள் தோறும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. சுத்திகரிப்பின்றி நச்சு கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை துறைமுகத்திலிருந்து ஆயில் ஏற்றிக் கொண்டு சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில்வே நிலையம் அருகே சக்கரம் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கிங்மேக்கர் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் நடந்தது. இதனை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். விருதுநகரில் பாஜக பூத் கமிட்டி சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடந்தது. பொருளாதார பிரிவு பாஜக மாநில செயலாளர் ஐயம் பெருமாள், செங்கல்பட்டு பாஜக மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் ஆய்வில் ஈடுபட்டனர். ஆய்வின் போது உறுப்பினர் எண், தொலைபேசி எண், இருப்பிடம் உள்ளிட்டவைகள் சரிபார்க்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. இருப்பினும் 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பரிசல் ஒட்டிகள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் 17 நாட்களுக்கு பிறகு பரிசல் பயணம் செய்ய வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்தது. விடுமுறை தினத்தினை முன்னிட்டு அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் காத்திருந்து குளித்து சென்றனர். வெப்பம் குறையாததால் உற்சாக குளியல் போட்டு சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதி மைக் செட் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இசைப்போட்டி விழா விமர்சையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான மைக் செட் உரிமையாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். அதிக தூரத்தில் மைக் செட் குழாய்களை அமைத்து எந்த மைக் செட்டிலிருந்து அதிக தெளிவான பாடல்களின் ஒலி கேட்கிறது என்பதை வைத்து வெற்றியாளரை தீர்மானம் செய்தார்கள். தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சேலம் மாவட்ட கிளை சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளிய பிராமண சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இலவச உபநயனம் எனும் பூணூல் கல்யாணம் நடத்தி வருகின்றனர். அதேபோல இந்த ஆண்டும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 14 குழந்தைகளுக்கு உபநயனம் எனும் பூணூல் கல்யாணம் நிகழ்ச்சி சேலம் மரபநேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காஞ்சி காமகோடி சங்கர மடத்தில் இன்று நடந்தது. திருவள்ளூர் அருகே பெட்ரோலிய பொருட்கள் லோடு ஏற்றி வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பற்றி எரிந்ததால் சேலம் வழியே சென்னை செல்லும் 6 ரயில்கள் ஒரு பகுதியாக ரத்து செய்யப்பட்டது. கோவை எக்ஸ்பிரஸ், கோவை சதாப்தி ஆகிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. சென்னை ஆவடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தனது குடும்பத்தினருடன் ஓசூரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இன்று மீண்டும் காரில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்துள்ளனர். ஆம்பூர் அருகே சாலையின் குறுக்கே ஓடிய நாய் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு வேலியை உடைத்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 7876 பாம்புகள் தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளன. இதில் அதிகபட்சமாக கும்பகோணம் பகுதியில் 2352 பாம்புகளும், குறைந்தபட்சமாக ஒரத்தநாடு பகுதியில் 189 பாம்புகளும் பிடிக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து வரும் 15ஆம் தேதி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வாக்காளர் அடையாள அட்டையை கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெறவுள்ளதாக NLC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்க சிறப்பு தலைவர் M. சேகர் தெரிவித்தார். காரைக்குடி சாக்கோட்டை வீரசேகர உமையாம்பிகை கோயில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சு விரட்டு பொட்டல் பகுதிகளில் ஆங்காங்கே அவிழ்த்துவிடப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை பிடித்து அடக்க முற்பட்டனர். சில காளைகள் பிடிபட்டன. பல காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் சீறி பாய்ந்து ஓடியது.
சிங்கம்புணரியில் காரும் டூ வீலரும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் டூ வீலரை ஓட்டி வந்த 56 வயதான ராஜகோபால் என்பவர் படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரியில் உள்ள குடிநீர் ஆலையில் வாங்கிய குடிநீர் பாட்டிலில் பல்லி இருந்ததாக புகார் எழுந்தது. பொதுமக்கள் குடிநீர் பாட்டில் வழங்கிய ஆலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். காரைக்கால் அருகே கருக்களாச்சேரி மீனவ கிராமத்திற்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள ரயில்வே கேட் பகுதியில் அவசர நிலைக்காக புதிதாக அமைக்கப்பட்ட கையால் மூடும் கேட் பழுதடைந்தது. ஒரு பக்க கேட் திறக்காமல் மூடியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் மீனவர்கள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பூந்தோட்டம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக புதுச்சேரி மதுபானங்களை கடத்தி வந்ததாக 2 கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 100 பாண்டிச்சேரி மது பாட்டில்களை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திரா தெலங்கானாவில் பெய்து வரும் கனமழையால் ஏனாம் பிராந்தியம் தவளேஸ்வரம் அணை நிரம்பியுள்ளது. மேலும் பத்ராச்சலம் அணையும் நிரம்பியுள்ளது. 2 அணைகளின் தண்ணீர் திறக்கப்பட்டு கோதாவரி வழியாக கடலில் செல்கிறது. ஏனாமில் பாலயோகி பாலத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கோதாவரி வெள்ளத்தால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் கனவு திட்டம் காமராஜர் மணிமண்டபத்தில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு 500 மாணவர்கள் பங்கேற்ற ஓவிய போட்டி நடந்தது. இதில் மின்விசிறி இல்லாததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். போதிய கழிவறை வசதி இல்லை என்றும் தண்ணீர் வசதி முறையாக செய்து தரப்படவில்லை என்றும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி பகுதியில் கல்குவாரி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சுடுகாட்டில் உணவு செய்து சாப்பிட்டு கால்வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாளை முதல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சி ஸ்ரீலிங்க சுடலைமாட சுவாமி கோவில் ஆணி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 72 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டு உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு தொகை வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிராவயல் ஊராட்சிக்குட்பட்ட கீழையப்பட்டி எனும் குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபு முருகானந்தம். என்ஜினியரிங் பட்டம் பெற்ற முருகானந்தம் அமெரிக்காவில் இன்டெல் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். வாஷிங்டன் மாகாணத்தைச் சேர்ந்த கரினா ரேல் என்பவரை காதலித்த பிரபு முருகானந்தம் இன்று தனது சொந்த கிராமத்தில் அவரை திருமணம் செய்தார். இந்து முறைப்படி அவர்களின் திருமணம் நடந்தது. கோவை குற்றாலத்தில் விடுமுறை நாளான என்று டூரிஸ்டுகள் குவிந்தனர். வனத்துறையின் தனி வாகனங்களில் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். குடும்பமாக நீராடி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு ரப்பர் பந்து கிரிக்கெட் போட்டி நடந்தது. 200 அணிகள் பங்கேற்றன. மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டிங் செய்து போட்டியை தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் ஸ்ரீ காடாப்பிள்ளை ஐயனார் ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் கோயில் புரவி எடுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. மக்கள் அலங்கரிக்கப்பட்ட புரவிகளை தோளில் சுமந்து பாரம்பரிய பாதையில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஸ்ரீ காடாப்பிள்ளை ஐயனார் ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் கோயிலை வந்தடைந்தனர். இவ்விழாவில் 3 அரண்மனை குதிரைகளும் நேர்த்திக்கடனாக 100க்கும் மேற்பட்ட புரவிகளும் செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அத்திகிரி மலையில் உள்ள மூலவர் பெருமாள் சன்னதியில் பக்தர்களுக்கு தரிசனம் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் ஸ்ரீ ஆண்டி ஐயா, ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர், ஸ்ரீ பேச்சியம்மன் கோயில்களுக்கு கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கும்ப கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் கம்பளியாம்பட்டி அரங்கநாதர் பெருமாள் கோயில் விழாவை முன்னிட்டு சலையெருது மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. கோலகம்பளி மந்தை நாயக்கர் மந்தையில் 500க்கும் மேற்பட்ட சலையெருது மாடுகள் ஓடி வந்தன. நிகழ்ச்சியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு வார விடுமுறையின் காரணமாக பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது. இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடந்து வருகிறது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து 8 கால யாகசாலை பூஜைகள் முடிந்து நாளை காலை 5:25 மணிக்கு மேல் 6:10 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோடு கரச்சிவிளை ஸ்ரீ கண்ட சாஸ்தா கோயிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. இதில் ஸ்ரீ சைத்தன்யானந்தஜி மகராஜ் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உட்பட தமிழகம், கேரளாவில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சிவனடியார்கள் சார்பில் மழை வேண்டியும் இயற்கை வளங்கள் பெருகவும் உலக மக்கள் நலமுடன் வாழவும் வேண்டி தமிழ் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நடராஜர் பெருமானுக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து திரளான சிவனடியார்கள் பங்கேற்று திருவாசக தேவார பாடல்களை பாடி தமிழ் முற்றோதலை பாடி வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே பக்கிரி மானியம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து காலை 7:30க்கு கடம் புறப்பாடு தொடங்கி விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் உள்ளூர் பக்தர்கள், நாட்டாமைகள், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு பெருவிழா நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி இன்று கோவில் அருகே மைதானத்தில் நடைபெற்றது. இதில் திமிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள செட்டிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள புத்து மாரியம்மன் கோயிலில் 13 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் நடந்தது. பின்பு மூலஸ்தானத்தில் புத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி அடுத்த நிறைமதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடந்தது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து சுமார் 10,000கணக்கானோர் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். சபரிமலையில் மாளிகைப்புறத்தம்மன் கோயில் அருகே நவகிரக கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. தந்திரி கண்டரரும் ராஜீவரரு சிறப்பு பூஜைகள் நடத்தினார். புனித நீரை தந்திரி கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை சூலூர் சுவாமி ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேக விழா இந்திரேஸ்வரா மடாலயத்தின் மடாதிபதி சுவாமி ராஜ தேவேந்திர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. ஐயப்பன், விநாயகர், முருகன் ஆகிய சன்னதிகளுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. ஐயப்பனுக்கு 57 வகையான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள சுவாமி ஐயப்பன் திருக்கோவிலில் இந்திரேஸ்வரா மடாலயத்தின் மடாதிபதி சுவாமி ராஜ தேவேந்திர சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் 500 பெண்கள் உள்பட 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். சென்னை கொடுங்கையூரில் இளைஞர்கள் கும்பல் போதையில் கம்பு, தடி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஆந்திர மாநிலம் சித்திப்பேட்டை பகுதியில் 60 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகையை பெற மாமியாரை கொன்று விபத்தாக சித்தரித்த மருமகன் கைதானார். கடன் தொல்லையால் மாமியாரை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. சென்னை மதுரவாயிலில் போதைப்பொருள் வைத்திருந்த 10 இளைஞர்கள் கைதாகினர். ISD ஸ்டாம்புகள், OG கஞ்சா, போதை மாத்திரைகள், புல்லட் பைக் மற்றும் 50,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரானில் போர் நிறுத்தம் துவங்கிய நாளிலிருந்து உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ள ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை ஈரான் அரசு தீவிரப்படுத்தியது. கடந்த 9ஆம் தேதி வரை 5,0426 ஆப்கானியர்கள் அவர்களின் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஈரானுக்கு எதிராக உளவு பார்த்ததாகவும் புலம்பெயர்ந்த ஆப்கானியர்களால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர்களை வெளியேற்றியுள்ளனர். பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்காக நாடு அதன் அணுசக்தி திறனை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். கலையரசன் நாயகனாகவும் பிரியாலயா நாயகியாகவும் நடித்துள்ள படம் ட்ரெண்டிங். சிவராஜ் இயக்கியுள்ளார். படம் பற்றி கலையரசன் கூறும்போது, சமூக வலைதளத்தில் பிரபலமாக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கும் தம்பதியும் அதனால் அழியும் வாழ்க்கை பற்றிய கதை இது. நான் அதிக சம்பளம் வாங்குவதாக வரும் தகவல் பொய். நல்ல படங்களுக்காக சம்பளத்தை குறைத்துள்ளேன். ஓரிரு படங்களில் எனக்கு இன்னும் சம்பளம் தரவில்லை. அந்த படம் கிடைத்தால் நானே 2 படங்களை தயாரித்து விடுவேன். அந்த அளவிற்கான தொகை வரவில்லை என்றார். மறைந்த ராமநாராயணன் இயக்கத்தில் சீதா நடிப்பில் 1990 வெளியாகி வெற்றி பெற்ற படம் ஆடி வெள்ளி. இதனை ராமநாராயணன் மகன் முரளி ராமசாமி ரீமேக் செய்யவிருக்கிறார். சீதா வேடத்தில் நயன்தாராவை நடிக்க வைக்க பேச்சு நடந்த நிலையில் அவர் அதிக சம்பளம் கேட்டதால் த்ரிஷாவிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர் ஓகே சொல்லும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்.
மூக்குத்தியம்மன் 2 படத்தில் த்ரிஷாவை அம்மனாக நடிக்க வைக்க ஆர்ஜே பாலாஜி முயன்றார். அதற்குள் அம்மன் கதாபாத்திரம் நயன்தாராவுக்கும் இயக்கம் பொறுப்பு சுந்தர் சி வசமும் சென்றது. மலையாள நடிகை அண்ணாபன் கொட்டுக்காளி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அவரது நடிப்பு பாராட்டை பெற்றதுடன் பல விருதுகளையும் பெற்று தந்தது. தற்போது மீண்டும் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க உள்ளார். இன்னும் பெயரிடப்படாத இப்படத்தை நாய்சேகர் படத்தை இயக்கிய கிஷோர் ராஜ்குமார் இயக்கி நாயகனாக நடிக்கிறார். காதலும் நகைச்சுவையும் கலந்து ஜோடி பொருத்தம் பற்றிய கதையில் இப்படம் உருவாகிறது. ஹிந்தியில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் ராமாயணா படத்தில் ராமராக ரன்பீர் கபூர், சீதாவாக சாய் பல்லவி, ராவணனாக யஷ், அனுமனாக சன்னி தியோல் நடிக்கின்றனர். இதன் முதல் பாகம் அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகிறது. இந்த முதல் பாகம் அயோத்தியில் துவங்கி வனவாசம் செல்லும் வரையிலான ராமன் கதாபாத்திரத்தை மட்டுமே மையப்படுத்தி நகர்வதால் அதில் யஷ் நடிக்கும் ராவணன் கதாபாத்திரம் கிளைமேக்ஸில் வரும் 15 நிமிடங்களே வருகிறதா. இரண்டாம் பாகத்தில் யஷ் கதாபாத்திரத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுமா? பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்துள்ள படம் தலைவன் தலைவி ஜூலை 25 வெளியாகிறது. இதில் சீரியல் நடிகையாக இருந்து சினிமா வந்த நடிகை ரோஷினி ஹரிப்பிரியன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இதன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ரோஷினி, இப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக கருதுகிறேன். ராகவர்த்தினி எனும் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதியின் தங்கையாக நடித்துள்ளேன். இதுவரை நான் நடிக்காத கதாபாத்திரத்தில் நடித்துள்ளேன் என்றார். பிரேம் இயக்கத்தில் கன்னட நடிகர் துருவ் சர்ஜா நடித்துள்ள படம் கேடி தி டெவில். இதில் பாலிவுட் பிரபலங்களான சஞ்சய் தத், ஷில்பா ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய நடிகை ஷில்பா ஷெட்டி, மலையாள சினிமாவின் ரசிகை நான். தென்னிந்திய படங்களில் நடித்தாலும் மலையாளத்தில் வாய்ப்பு வந்தும் பயம் காரணமாக மறுத்துவிட்டேன். ஆனாலும் மலையாளத்தில் நிச்சயம் நடிப்பேன். இந்திய சினிமாவின் அற்புதமான நடிகர்களில் ஒருவரான மோகன்லாலுடன் நடிக்க விரும்புகிறேன் என்றார்.